முதல் மேடை பேச்சுங்க. நான் ஜோதிடராகும். ஜோதிடர் 96லேன்னு நினைக்கிறேன் இந்த தொழிலில் இறங்கினேன். ஆக்சுவலி பெரிய தொழில் குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்போ ஒரு பேப்பர் மில் எங்கள் அண்ணார் போட்டு அது லாக் ஆன சமயத்தில் தறி 100 தறி ஓடிட்டு இருந்தது. அதுவும் எல்லாம் அப்போ நின்றுட்டு இருந்தது. அந்த காலகட்டத்தில் அதுக்குள்ளே மேரேஜ் ஆகி 2 பையன் பிறந்துட்டான். அப்போ எனக்கு வயசு 26 தான். 24லேயே மேரேஜ் ஆகிடுச்சுங்க. அப்புறம் அந்த கண்டிஷனில் பேப்பர் மில்லும் நின்றுச்சு, பாதியில் நின்றுச்சு. தறியெல்லாம் 100 தறி லாக்கு அப்படியே ஓடாமல் நின்றுச்சு. அவங்கவுங்க எடைக்கு போட்டுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் ஃப்ரீயாக ரிலேஷனுக்கெல்லாம் ஒரு 7-8 வருஷமாக ஃப்ரீயாக பார்ப்பேன். அது பின்னாடி தொழிலுக்கு வருவோம், இதை தொழிலாக பண்ணுவோன்னு தெரியாது. அந்த கண்டிஷனில் பார்த்தது ஒரு அனுபவம் ஆயிடுச்சு. மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியாது. இந்த பலன் எதிர்பார்க்காதே பணி செய்யின்னு சொல்லுவார் பகவத்கீதையில். அந்த இது இந்த ஜோதிட தொழிலையும் சரி, உள் மனசோட ஆத்மார்த்தமாக நம்ம சொன்னோம்னா அந்த தொழில் பெருகும். அதே சமயத்தில் நான் அப்போ கட்டணமே வாங்கலை. ஒரு 7 வருஷம் ரிலேஷனுக்கெல்லாம் என்னுடைய 18 வயசுலேருந்து காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்து ஃப்ரீயாக பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. அப்புறம் ஒரு நண்பர் கரிச்சிபாளையத்தை சேர்ந்தவர், ஜாதகம் என்னுடைய சகலைக்கு ஃப்ரெண்டு, சோலாப்பூரில் ரிக் ஆஃபீஸ் போட்டு நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தார். அவர் ஒரு 2 மணி நேரம் ஜாதகம் பார்த்துட்டு பணம் கொடுத்தாரு. 1000 ரூபாய் நம்ம கொடுத்தாரு. அப்போ என்னென்னா 95ன்னு நினைக்கிறேன். ஐயோ அப்படின்னு கூச்சப்பட்டுக்கிட்டு திருப்பி கொடுத்தேன். அவர் 4 தடவை வேண்டாங்கிறேன், 4 தடவை ஜோப்பில் போடுறாரு. போட்டு இவ்வளோ நல்லா சொன்னீங்க, அவருக்கும் கொஞ்சம் அடிப்படை ஜாதகம்லாம் தெரியும், நீங்கள் வாங்கிக்கலைன்னா எனக்கு பலிக்காது அப்படின்னாரு. பரவாயில்லையே, 1 மணி நேரம் பார்த்ததுக்கு 1000 ரூபா கிடைக்கிது. அதே 10 மணி நேரம் பார்த்தா பரவாயில்லையே, இப்போ எல்லா தொழிலும் கெட்டு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய குரு மாதா அமிர்தானந்தமயி, அப்புறம் புட்டபர்த்தியில் போய் சாய்பாபா, இவங்களெல்லாம் போய் பாட்டு நான் இந்த தொழிலை ஆரம்பித்தேங்க. இந்த ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த திருச்செங்கோட்டில் தான் பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே திருமண மையமே இல்லை. அவங்கவுங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, பொண்ணு கல்யாணம் ஆகலை, பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு. சரின்ட்டு எங்கிட்ட வர ஜாதகங்கள்லையே கொடுப்பேன் எல்லாத்துக்கும். இதை இவங்க வீட்டில் பொண்ணு இருக்குது, இவங்க வீட்டில் பையன் இருக்குன்ட்டு ஒரு 2-3 கல்யாணம் ஃப்ரீயாக பண்ணி வச்சேன். அப்புறம் அப்படியே இந்த தொழில் அமைஞ்சிருச்சு. ஒரே வருஷத்தில் திருமணம் அமைப்பாங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு காரணம் எனக்கு சுக்கிரன் உச்சங்க. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை. 7ஆம் இடத்த அதிபதி துலா லக்னம், 2-7 கூட 7 ஆட்சி. ராசிக்கு லக்னாதிபதிக்கு 2ல் செவ்வாய் ஆட்சிங்க. லக்னத்துலேருந்து குரு பார்க்குறாரு. அந்த மாதிரி அமைப்பு. அந்த செவ்வாயோட சனி நீசபங்க ராஜயோகம். பிறந்தபோது உத்திரட்டாதி, 5ல் புதன், 7ல் சனி நீசபங்கம். அதுவே இந்து லக்னம், 11ல் கேது. பிறப்புலேருந்தே வரிசையாக யோக திசை தான். ஒரு வருஷம் கஷ்டப்பட்டுருவேன். அது பிறந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இறைவன் அந்த மாதிரி தான் வச்சுருக்காரு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் 7ஆம் பாவத்தை எதுக்கு எடுத்துக்கிட்டேன்னா, எனக்கு இயற்கையாக இந்த தொழில் அமைஞ்சதுங்க. திருமணம் 500 கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். அதில் பார்த்தேன் எல்லாமே நல்லா இருக்காங்க. அதே மாதிரி 13.25 வருஷம் சனி திசை இருந்தது, இந்து லக்னம். அதில் நான் பிறந்தபோது ஒரு 7 தறியாக இருந்தது. அந்த 13.25 வருஷத்துக்குள்ளே 80 தறி 2 பஸ்ஸு ஆயிடுச்சு எங்கள் அப்பாவுக்கு. நல்லா சம்பாரிச்சார். புதன் திசையிலையும் நல்லா சம்பாரிச்சாருங்க. புதன் திசை கடைசியில் நான் இந்த தொழிலுக்கு வரேன், சனி புத்தியில். அப்புறம் கேது திசை. கேது சுக்கரனுடைய பூரத்திலே உட்காந்துருக்கார் 11ல், உச்ச லக்னாதிபதி காலில். சுக்கர திசை இப்படியே வந்துருச்சு. இப்போ சுக்கர திசை ஓடிட்டுருக்கு. நான் 4 வருஷம் இருக்குதுங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அடிப்படை எதனால் நம்ம அந்த கிரகங்கள் கொண்டு வந்தது, நமக்கு அந்த தலையெழுத்து இருந்ததுனால இந்த தொழிலுக்கு கொண்டு வந்துருச்சு. அதில் 7ஆம் பாவம் வளர்த்ததுனால திருமண அமைப்பகத்தில் நான் ஃபேமஸ். இதே ஊரில் தமிழ்நாடு முழுசும் பெங்களூர் வரைக்கும் ஒரு 500 கல்யாணம் பண்ணி வச்சுருக்குறோம். சரிங்க. இப்போது 7ஆம் பாவத்தில் இருந்து வரிசையாக சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாத்துக்குமே தெரியும், கலஸ்தர தோஷம், செவ்வாய் தோஷம், நாகதோஷம் இதெல்லாம் இருந்தாலே கல்யாண விஷயத்தில் பல கஷ்டங்களை அனுபவிக்கணுன்ட்டு இருக்கிறதுலையே கல்யாண தடங்களை உண்டு பண்ணுறது. நான் என்னுடைய இவ்வளோ நாள் அனுபவத்தில் பார்த்தது 6ஆம் இடம் தான். 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் உட்காந்து வலிமையாக திசை நடத்துச்சுன்னா, அவனே ராசிக்கு மனைவி ஸ்தானாதிபதியாக மாட்டிக்கிட்டாருன்னா எப்படியாவது அது மட்டும்தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அந்த 6ல் உட்காந்த கிரகமே ராசிக்கு 7 குடையவராக போயிட்டாருன்னா, லக்கணத்தில் 6 குடையவரை விட 6ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகம் தான் கல்யாணத்தை. 6ல் ஒரு 19 வருஷம் சனி திசை நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் பொண்ணு பார்க்குறாங்கன்னா
எந்த கிரகமாக இருந்தாலும் சரி 6ல் இருந்ததுன்னா, ஏன்னா கல்யாண ஸ்தானத்துக்கு விரயஸ்தானம். அதே மாதிரி எந்த ஸ்தானாதிபதிக்கும் 7ஆம் இடத்துல, 7ஆம் இடம்னு நமக்கு தெரியும் மாரகஸ்தானம், 7ஆம் இடத்துலையோ அந்த ஸ்தானத்துக்கு விரயஸ்தானத்துலேயோ ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினா அந்த ஸ்தானாதிபதிக்கு வந்து ஆபத்து. ஒருத்தருக்கு வந்து 7ஆம் இடத்த அதிபதிக்கு 7ல் பாவக்கிரக நட்சத்திரத்தில் கடுமையான நட்சத்திரங்களில் கடுமையான கிரக கூட்டில் உட்காந்து ஒரு ஆளுக்கு திசை நடத்துது. அந்த லக்கணத்துக்கு யோகாதிபதியாக இருந்தால் கூட மனைவி கொள்கிறான் ஒரு பையனுக்கு இருக்குதுன்னா 7ஆம் இடத்த அதிபதிக்கு மாரகஸ்தானத்தில். அதே போல் 7ஆம் இடத்த அதிபதிக்கு விரயஸ்தானத்தில், 7ஆம் இடத்த அதிபதி 5ல் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு விரயஸ்தானம் 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து திசை நடத்துச்சுன்னா அந்த ஒரு பையனுக்கு மனைவிக்கு வந்து ஆப்ரேஷன், லொஸ்க்கு, ஆயுள் பலம் வலுத்திருந்தால் தப்பிக்கிறாங்க, இல்லைன்னா பல விதமான கண்டங்கள் வருதுங்க. கல்யாண விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுறவர் உங்களுக்கு எல்லாமே தெரியும். 2ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த 3ம் நல்லா இருந்ததுன்னா இளமையில் திருமணம் மட்டும் இல்லாமல் திருமணத்தில் தடங்கள் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும். அதுலேயும் உங்களுக்கு 9ஆம் இடம்னா உங்களுக்கு தெரியும், அப்பாஸ்தானம் மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்தானம், தெய்வஸ்தானம். ஒரு ஜாதகத்தில் 2, 7 வந்து கொஞ்சம் சுமாராக இருந்தால் கூட 9 வலுத்தவங்க தெய்வ பலம், 9 குடைவன் வலுத்தவங்க கோயில் குளத்துக்கு போய் அந்த கல்யாண விஷயத்துக்காக பரிகாரம் பண்ணால் 100% வேலை செய்யுது. அந்த மாதிரி வந்து 100% பார்த்துட்ருக்குறோம். 5ஆம் இடம் அல்லது 9ஆம் இடத்த அதிபதி பீரியட் நடந்துகிட்டு இருந்ததுன்னா அல்லது அந்த இடம் வலுத்து இருந்ததுன்னா பூர்வ புண்ணியஸ்தானமோ லக்கணமோ இந்த 2ஐ விட 9ஆம் இடம் வலுத்து இருந்ததுன்னா குருஸ்தானம், தெய்வஸ்தானம், அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா பரிகாரம் பண்ணுன்னா பலிக்குது. அவங்களுக்கு இன்றைக்கி 100% இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமாக செஞ்சுட்டு வந்தாங்களா உடனே பலிக்கிறத நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். உதாரணத்துக்கு ஒரு பையன், அவனுக்கு ஒரு 33, 34 வயசு ஆயிடுச்சு. பெங்களூரில் ஒரு பேங்கில், சிட்டி பேங்க் என்னமோ இன்டர்நேஷ்னல் பேங்கு, அதில் நல்ல வேலை, 1.5-2 லட்ச ரூபா சம்பளம், சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பான். அவனுடைய தங்கச்சிக்கு லேட் ஆச்சு, அப்புறம் இவனுக்கு லேட் ஆச்சு. தங்கச்சிக்கு என்கிட்ட பதிவு பண்ணாங்க, நான் பண்ணி வச்சிட்டேன். இவனுக்கு பண்ணாங்க, கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் அந்த கண்டிஷனில் அவனுக்கு இழுத்து பிடிச்சி ஒரு பொண்ணு ரெடி பண்ணிட்டேன். பொண்ணு ரெடி பண்ணி நான் ஒரு 4 நாளில் கோயிலில் பார்க்க வைக்கிறது. அந்த சமயத்தில் யார் அந்த பையனை ஜாயின் பண்ணிவிட்டான், அவன் இவனை விட 4 வயசு மூத்தவன். இவன் ஒரு 10 லட்ச ரூபா அவங்கள்ட்ட கொடுத்து வச்சுருக்கான். அவன் ஃபைனான்சியர். கல்யாணம் ஆனால் அந்த பணத்தை திருப்பி எனக்கு வேணும் கல்யாணத்துக்குன்னு சொல்லி வச்சுருக்கான். அதனால் அவன் போய் என்ன பண்ணுறான், பொண்ணு வீட்லேயே போய் அந்த பையன் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணான், கிறிஸ்டின் பொண்ணை, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு போட்டு விட்டு கெடுத்து விட்டான். அவங்க 2 குரூப்பும் பெரிய குரூப்பு திருச்செங்கோட்லேயே. அப்புறம் எல்லாம் மங்களகரமாக எல்லாம் கோயிலில் பார்க்குறதுக்கு ஆளுக்கு 50-50 பேர்த்த கூப்பிட்டாங்க. இந்த கண்டிஷனில் இது பண்ணிட்டான். அப்புறம் பொண்ணோட பெரியப்பா என்கிட்ட சொன்னார். சரின்னு சொல்லிட்டு பொண்ணோட மாப்பிள்ளையோட அம்மாட்ட போய் கேட்டேன், ஏங்க இது உண்மையா அப்படின்றதுக்கு, ஆமாப்பா அவள் கூட ஒர்க் பண்ண ஒரு பொண்ணு, கிறிஸ்டியன் பொண்ணு, ஆனால் அந்த பொண்ணு தான் லவ் பண்ணி இவனை துரத்திக்கிட்டே இருந்தது. அப்புறம் வந்து இவனுக்கு பெரிய விருப்பம் இல்லை, இருந்தாலும் ஒரு 4 வருஷமாக ரொம்ப விருப்பமாக இருக்குதுன்ட்டு எங்கள் அக்கா வீட்டு மாப்பிள்ளைய, திருச்செங்கோட்டில் SVSன்னு பெரிய நாக்கடை, அந்த ஓனர் திருச்செங்கோட்டில் இப்போ முதலியாருக்கு நாட்டாமையாக இருக்கார், அவரை அனுப்பிச்சு பொண்ணு கேட்க சொல்கிறாங்க. அங்கே போனால் பொண்ணுக்கு அப்பா இல்லை. பொண்ணு சொல்லுது, பொண்ணோட அம்மா சொல்லுது, கிறிஸ்டியனுக்கு மாறி ஆகணும், சர்ச்சில் தான் கல்யாணம், இப்படியெல்லாம் செஞ்சால் எங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா வெளிநாட்டிலேருந்து கிடைக்குது, அதுக்கு வந்து சம்மதம் தானே அப்படிங்கிறாங்க. அது உடனே அங்கேருந்துட்டு அவர் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணால் அப்படிலாம் இல்லைங்க, அவன் வந்து கும்பலக்கணம், சிம்ம ராசி, மக நட்சத்திரம், சரியான ஆண்மகன், அப்படிலாம் அவன் சொல்லலை, அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை மதம் மாறணும்னு, நீங்கள் சொல்லிவிட்டு வந்துடுங்க அப்படின்னாச்சு. அவளும் வேறு கல்யாணம் பண்ணிட்டான். ஆனால் அதை சொல்லி இவன் தடுக்கிறான். இதை சொன்னாங்களா, சரி பையன் பேரில் எந்த தப்பு இல்லையில, அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, சரி யார் போய் பொண்ணு கேட்டார் அவர் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டோன்னே அவருடைய சகல 2 பேர்த்தையும் கூட்டிக்கிட்டார். 3 பேருமே அந்த பையனோட பெரியம்மா விட்டு மாப்பிள்ளை, சொந்த பெரியம்மாவோட மாப்பிள்ளை, 3 பேரும் வராங்க. அப்புறம் அவங்க பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் உட்கார வச்சு சொல்லுங்கள் அப்படின்னோடனையும் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி பையன் பேரில் எந்த தப்பு இல்லைங்க, அந்த பொண்ணு பண்ண வேலை தான், கிறிஸ்டியனுக்கு மாற சொன்னால் அவனுக்கு ஐடியா இல்லை, அப்புறம் அவளும் வேறு கல்யாணம் பண்ணிட்டா, பையனுக்கு நாங்கள் கேரண்டி வந்து தாராளமாக நீங்கள் பொண்ணு கொடுக்கலாம், பையன் விட்டுட்டு போக மாட்டான், ஒன்றும் போக மாட்டான், நாங்கள் கேரண்டின்னு சொல்கிறாங்க. சரி ரைட், நீங்கள் சொல்லிட்டீங்களா, சரி நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன்.
பாருங்கள் உங்கள் பொண்ணு ரிஷப லக்னம், 8ஆம் இடத்துல சனி வைக்கிறங்க, ஒரு தடவை கல்யாணம் தடங்கள் ஆகணுன்னு இருக்குது. இது இதோட போச்சு. இல்லைன்னா வேறு வெளிநாட்டில எல்லாம் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, அங்கே அவன் வேறு இன்னொரு குடும்பம் வச்சுருப்பான், அப்படி பல குழப்பம் ஏற்படும். ஒரு தடவை கல்யாணம் நிற்கணும்னு விதி. ஆனால் இந்த மாதிரி தடங்களாகி நாளைக்கு பொண்ணு பார்க்குறேன்னா இன்றைக்கி நின்று போச்சு. இது ஒரு தடங்கள் தாங்க. நீங்கள் பார்க்குற அவருடைய குரு வந்து பள்ளிப்பாளையம் சந்திரசேகர் ஜோசியர், பள்ளிப்பாளையத்தில் ஜோசியர் மாநாடு நடத்திட்டு இருக்காரு. அவர்கிட்டயே போய் கேட்டு வாங்க அப்படின்னு அவர்கிட்டயே போய் கேட்டு வந்தார். ஆமாம், தமிழ் சொல்கிறது உண்மைதான், எனக்கு ஜோசியம் தெரியுமில்ல, உண்மைதான் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் நிச்சயத்துக்கு அவரு வர்றார். இது நடந்து 8 வருஷம் ஆகுது. பொட்டப்பிள்ளை ஒன்று இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த பொண்ணுக்கு 8ல் சனி வைக்கிறோம். மாங்கல்யம் ஏறினோன்னையும் ஏறி 6 மாதம் அந்த பொண்ணோட அப்பா ஹார்ட் அட்டாக்கில் இறந்துடுறாரு. அதுக்குன்னே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கார். ஒரு மாங்கல்யம் ஏறுது, இன்னொரு மாங்கல்யம் இறங்குது. அப்படி அப்புறம் அந்த நிச்சயத்தில் இப்போ தான் வந்து கிளைமேக்ஸ் வருது. இந்த 9ஆம் இடத்துக்கு பையனோட அப்பா சொல்கிறாரு, நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறார், அங்கேயே 100 பேர் வந்திருக்காங்க, எல்லாம் சாப்பிட்டு உட்காந்துருக்கும்போது சொல்கிறார், அதாவது இவனுக்கு 34 வயசு ஆச்சுல்ல, தடங்கள் ஆகிட்டே இருந்தது, கடைசி நேரத்தில் போய் நிற்கும் ஏதோ ஒன்று காரணத்தினால. அப்புறம் அவர் கோயம்புத்தூர் முதலியார், அந்த அம்மா வந்து திருச்செங்கோடு முதலியார், பையனோட அம்மா. அப்புறம் இங்கே தான் குடியிருக்கிறாங்க. வந்து அவர் வெளிநாட்டிலாம் வேலையில் இருந்தார் அப்பா. அவர் என்ன பண்ணியிருக்காரு, பையனை கூட்டிகிட்டு தயானந்த சரஸ்வதின்னு ஜோதிட சிந்தாமணியன்மா நடத்திட்டு இருந்தார் இல்லைங்களா, மறைஞ்சிட்டார். இப்போ மறைஞ்சு 8-9 வருஷம் ஆகுது. அவர் வந்து 90 வயசு வரைக்கும் இருந்தார். கோயம்புத்தூரில் ஆனகட்டிங்கிற இடத்துல மலை மேலே ஆசிரமம் வச்சுருந்தார். அவரை யாரோ சொல்லியிருக்காங்க அங்கே பையனை கூட்டிகிட்டு போங்கன்ட்டு. இவரும் அப்பாவும் மகனும் அந்த சாமிகிட்ட போகிறாங்க. சாமி ஆசிரமத்துக்கு போகிறாங்க. போய் வெயிட் பண்ணுறாங்க. சிப்பந்திகள் யாரோ 2 பேர் வராங்க. இன்றைக்கி பார்க்க முடியாது, சாமி வெளியூர் கிளம்புறாரு அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு பொக்குன்னு ஆயிடுச்சு. சரின்ட்டு சரி அவர் வரதை பார்த்துட்டாவது போயிடுற முகத்தையாவதுன்ட்டு ஒரு மரத்துக்கடியில் பொக்குன்னு நின்றுட்டுருக்காங்க. அவர் ஒரு 5-4 அடி தான், நல்லா தாடி, 93 வயசு. அவர் வரலாறு என்னென்னா, அவர் பெரிய தொழிலதிபராக இருந்திருக்கார் கோயம்புத்தூரில். அவருக்கு வந்து ஜோசியம் பார்க்கும்போது அடி மேலே அடி விழுந்துட்டுருக்குன்ட்டு, நீ பணம் போடுறது மட்டும் இல்லை, உன் கையும் போயிடும், தொழிலில் ஃபுல்லாக எல்லாத்தையும் இழந்துருவேன்னு அந்த ஜோசியர் சொல்லியிருக்காரு. இவர் கோவம் வந்துருச்சு, அடிச்சு விடுறாரு ஜோசியரை. யார்? அந்த தயானந்த சரஸ்வதி. அப்புறம் அதே மாதிரியே நடந்துருச்சு. ஒரு வருஷத்தில் அவருக்கு ஆக்சிடெண்ட்டில் கை போயிடுச்சு. பிஸ்னஸில் 50 கோடி லட்சம் எல்லாம் இழந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஜோசியம் படித்து பெரிய ஜோசியராகி ஆன்மீகத்திலே வளர்ந்து ஜோதிட நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அந்த புக்கு வரும், இன்னும் வருதுன்னு நினைக்கிறேன். என்னமோ சிந்தாமணின்னு வரும், ஜோதிட சிந்தாமணி என்னமோ. ஞான சிந்தாமணி அந்த சுவாமி தாங்க, தாடி வச்சுட்டு குருமணி மாதிரி இருப்பார். அப்புறம் நான் காலேஜ் படிக்கும்போதே இதெல்லாம் படிப்பேன், ரொம்ப படிப்பேன். அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஜோசியராகி ஆசிரமம் வச்சு ஆன்மீகத்திலும் பெரிய ஆளாகி 93-94 வயசு ஆயிடுச்சு. அவரை தான் பார்க்க போயிருக்காங்க. அப்புறம் அவர் வெளியில் வந்திருக்கிறார். வெளியில் வந்தவர், அது யார் அங்கே 2 பேர் நின்றுட்டுருக்காங்க, புதுசாக தெரியுதே அப்படிங்கிற. அவங்களா சாமி உங்களை தான் பார்க்க வந்தாங்க, இந்த மாதிரி வந்து சாமி வெளியூர் கிளம்புறீங்களா, பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டோன்னா, என்னப்பா நீ பாவம் அவங்க வர சொல்லு அப்படின்னு சொல்லி கிட்ட வந்தோடனையும் இவரும் கூட கொஞ்சம் பையனோட அப்பாவும் கூட, பையன் 6 அடி இருப்பான், இப்படி கையில் அணைச்சிக்கிட்டே என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அழுதுருக்காரு இவர், பையனுக்கு கல்யாண தடங்கள் ஆகிட்டே இருக்குது சாமி அப்படின்னோடனையும் இப்படின்னு நின்றுருக்காரு. நின்று ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணியிருக்காரு. 11ஆவது மாதம், அப்போ வந்து சொல்லும்போது 3ஆவது மாதம், இப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி. 11ஆவது மாதம் அதுக்குன்னே ஆள் வருவாங்க, செஞ்சு கொடுத்துருவாங்க, அமைஞ்சிரும், ஒன்றும் கவலைப்படான்னு தட்டி கொடுத்துருக்காரு. 2 பேரும் நெடுஞ்சான் கிடையா உளுந்து கும்பிட்டுட்டு பண்ணிட்டாங்க. 11ஆவது மாதம் தான் நான் நிச்சயம் பண்ணுறேன். நிச்சயத்தில் தான் சொல்கிறாரு. ஏன்னா 11ஆவது மாதம் அந்த சாமி சொன்னார். அந்த பையன் வந்துங்க கும்பலக்கணம், 9ஆம் இடத்துல குரு, சுக்கிரன், புதன், சூரியன், 5 கிரகம். அந்த துலா லக்கணம் நான், எனக்கு லக்கணத்தில் குரு. நான் 70 பிறந்தேன், அவன் 82 பிறந்தவன். இன்னாரால் தான் தனக்கு அமையும். 9ஆம் இடங்கிறது வந்து தந்தை ஸ்தானம் மட்டும் இல்லை, குருஸ்தானம். அவனுக்கு பாருங்கள் 9ல் குரு உட்காந்துருக்குது, தெய்வ பலம் வேலை செய்யுது. 2 கூடையவன் குரு, அவன் வந்து அதுக்கு 8ஆம் இடத்துல பகை தான். ஆனால் 9ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் அங்கேயே, குரு அங்கேயே. எனக்கு லக்கணத்திலேயே குரு, ராசியில் சுக்கிரன் பரிவர்த்தனை. குரு சுக்கிரன் ஆதிக்கம் உள்ளவன் நான், அந்த பையனுக்கு 9ல் குரு சுக்கிரன். ஸோ குரு சுக்கிரன் ஆதிக்கம் உள்ள ஆளுங்களை இப்படி கனெக்ட் பண்ணி விடுது கிரகம். நான் பார்த்துருக்கேன், ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வைப்பேன், பார்த்தீங்கன்னா என்னோடய ஜாத்துக்கு அவங்களுக்கும் கரெக்டாக அந்த டைம் ஒத்து போகும். எல்லாமே வந்து அமைப்போடு தான் நடக்குதுன்னு வச்சுங்களேன். எதுவுமே காரணம் இல்லாமல் நடக்கவே இல்லை, ஒன்று கூட தப்பிக்க முடியாது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, 9ஆம் இடம் வளர்த்துருந்ததுன்னா
தெய்வ பலத்தை போய் நாட சொன்னீங்கன்னா, ஒரு சில ஜோசியர் சொல்கிறாங்க எந்த பரிகாரம் சொன்னாலும், நேற்று கூட ஒருத்தர் நல்லா குருமணி மாதிரி இருப்பார், அந்த ஜோசியர் சொல்கிறார், நான் பரிகாரம்லாம் சொல்கிறதே இல்லைங்க, எந்த கோயிலுக்கும் போக சொல்கிறது இல்லைங்க அப்படிங்கிறார். அதெல்லாம் வந்து அவருக்கு தெரிஞ்சது. நான் சொல்கிறது, எனக்கு ஜாதகத்தில் லக்கணத்தில் குரு சுக்கிரனோட பரிவர்த்தனைனால எந்த கோயிலுக்கு போக சொன்னாலும் நம்ம போக சொன்னால் நடக்குது. அதே மாதிரி ஒரு நல்ல கோயிலில் போய் கும்பிட்டு எங்கிட்ட வந்தாங்களா உடனே என்னால் கல்யாணம் பண்ணி வைக்க முடியுது. அந்த தெய்வ பலத்தோடு வந்தாங்கன்னா அப்படியே கனெக்ட் ஆகுது. ஆக பரிகாரத்துக்கு பலன் உண்டு. பரிகாரங்களை விட தெய்வ பலம். நானும் வந்து இப்போ இந்த கோயிலில் போய் இந்த பரிகாரம் பண்ணு, ஹோமம் பண்ணுலாம் சொல்கிறத மேக்சிமம் வந்து உள்ளூர்லேயே ராகுவா, பத்திரகாளி போய் கும்பிடு, சனி ஆதிக்கம் கேது ஆதிக்கம் நடந்துகிட்ருக்கா, 7 அஷ்டமி சனி நடந்திருக்கா, விநாயகரை உள்ளூர்லேயே இருக்கிற அரசு வெம்புக்கு போய் நீயே தண்ணி சனிக்கிழமை காலையில் சூரியோதய நேரத்தில் தண்ணி ஊற்றி தீபம் போட்டு ஒரு அருகம்புல்லை வச்சு 1 பைசா செலவு பண்ண வேண்டியதில்லை. மனசு தான் முக்கியம். இந்த பிரபஞ்சமே அவங்களுது. நாம் கொடுத்து அந்த தெய்வங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. நம்ம ராமகிருஷ்ணர் தான் சொல்லுவார், என்னோட முதல் குரு ராமகிருஷ்ணர். என்னோட 18வது வயசில் ராமகிருஷ்ண மடத்தில் தீட்சை கிடச்சிதுங்க. 20வது வயசில் மாதா அமிர்தானந்த மைகிட்ட தீட்சை கிடச்சிது. அதெல்லாம் அந்த புதன் திசையில், துலா லக்னத்துக்கு பாக்கியாதிபதி திசை, மோட்சாதிபதி திசையில். இவ்வளோ நேரம் நான் சொல்லிகிட்டு இருந்தது 9ஆம் இடத்தை பற்றிங்க. 9ஆம் இடம் வலுத்துதுன்னா ஒருத்தனுக்கு 2-7 கிட்டிருந்தால் கூட இதாகிக்குது. அதே மாதிரி தாரதோஷங்கிறது வந்து தாரஸ்தானாதிபதி மறைஞ்சு திசை நடத்தும்போது, அதில் ஒரு கிரகத்தோட வீட்டில் போய் உட்காந்துருக்குது. உதாரணத்துக்கு கடகலக்கணம் 7 குடையும் போய் 6ல் குரு வீட்டில் உட்காந்துருக்கான். அந்த குரு திசை நடந்தாலுமே அந்த சனியை வந்து மறைய வைக்குது. சனி 7 குடையவன் தானே. என்னுடைய அக்கா, சின்னம்மா வீட்டு அக்கா, அவங்க வந்து கடகலக்கணம், ரிஷப ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம், 8ல் சனி. இப்போ அவங்க 61 வயசில் மறைஞ்சிட்டாங்க போன வருஷம். அவங்களுக்கு வந்து தனுசில் சனி, 7 குடையவன் வந்து 6ல் மறைவு, ராசிக்கு 8ல். கல்யாணம் பண்ணி 3 மாதத்தில் ஹஸ்பண்டு பிஸ்னஸ் லாஸ் ஆகி தூக்கு போட்டு செத்துட்டார். 2வது செகண்ட் மேரேஜாக ஒரு மாப்பிள்ளை கொடுத்தாங்க. அவர் சாகிற அளவுக்கு போய் ஊரை விட்டே ஓடி போயிட்டார். அவர் ஒரு டாக்டருக்கு கொடுத்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அது கல்யாணமே அதிலே போயிடுச்சு. கல்யாணத்தும் போது குரு திசை, அப்புறம் சனி திசை, எங்கே போய் வாழ்க்கை. ஆக இன்னொன்று என்னென்னா, ஒரு ஸ்தானாதிபதி திசை நடத்துகிறாருன்னா அந்த ஸ்தானாதிபதியோடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறவங்க அந்த திசை நடத்துறதுல மெயின் பங்கு. அந்த ஸ்தானாதிபதி விட, உதாரணத்துக்கு எனக்கே சுக்கிர திசை நடக்குன்னா சுக்கிர வீட்டில் குரு உட்காந்துருக்காரு, குரு ஆதிக்கம் தான் அதிகமாக நடக்குது. அந்த மாதிரி அதே போல் உங்களுக்கு 7ஆம் இடத்துல போய் ஒரு கிரகம் உட்காந்துருச்சுன்னா, அந்த ஆதிக்கம் உள்ள ஒரு பொண்ணுக்கு 7ஆம் இடத்துல சூரியன் உட்காந்துருக்குன்னு வச்சுங்க. நம்ம சொல்லிடுறோம் எடுத்தோடனே சூரிய தோஷம் அப்படின்ட்டு. நம்ம செவ்வாய் தோஷத்தையும் நாகதோஷத்தையும் மட்டும்தான் அதிகம் பேசிகிட்டு இருக்கிறோம். எல்லா கிரகமே 7ஆம் இடத்துல கெட்டுச்சுன்னா அந்த தோஷம். குரு போய் 7ல் போய் நீச்சமாகுதுன்னு வச்சுங்க, குரு தோஷம். சூரியன் போய் கெட்டு போச்சுன்னா, அதே அந்த ஸ்தானத்தில் போய் ஆட்சி பெற்றுதுன்னா, சில பேர் கேந்திராதிபதி தோஷம் சுபகிரகங்கள்லாம் சொல்லுவாங்க, அதை விட நல்லது செய்யுது. 7ஆம் இடத்துலையே 7 குடையவன் ஆட்சி பெற்றா அது வந்து பரவாயில்ல. இப்போ 7ஆம் இடத்துல மட்டும் ஒரு கிரகம் உட்காந்துச்சுன்னா அந்த ஆதிக்கம் உள்ள ஆளை நீங்கள் சேர்த்துனீங்கன்னா 100% நல்லா இருக்காங்க. உதாரணத்துக்கு 7ல் குரு தனிச்ச ஒரு பையனுக்கு இருக்குது. குரு ஆதிக்கம் உள்ள பொண்ணு எப்படி, குருவுடைய 3 நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் வந்து அந்த நட்சத்திரத்துக்கு பொருத்த வரணும். கைத்து பொருத்தமே வரல, யோனி பொருத்தமே வரல, அப்படி இப்படின்னா நாம் என்ன பண்ண முடியும்? நாமளே சரினாலும் வேறு ஜோசியர் மறுத்துருவாங்க. குருவுடைய 2 லக்கணம், குருவுடைய 2 ராசி, லக்கணத்தில் குரு உள்ளாது அப்படி செஞ்சு வச்சா எந்த பிரச்சனையும் வர்றது இல்லைங்க. 7ல் சூரியன் இருக்குது, சூரியனுடைய 3 நட்சத்திரம் கிருத்திகை, உத்தராடம். 7ல் புதன் இருக்கார், 2 கிரகம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அதில் யார் வலுத்ததோ. அப்புறம் லக்கணத்துக்கு 7க்கு மாதிரியே ராசிக்கு 7, ராசி ஓரளவுக்கு நல்லா இருந்துன்னு வச்சுங்க, ராசிக்கு 7ல் ஒரு கிரகம் உட்காந்துருக்குன்னா அந்த ஆதிக்கம் உள்ள ஆள். உதாரணத்துக்கு எனக்கே வந்து புதன் திசையில் ராகு புத்தியில் மேரேஜ் ஆச்சு. என்னுடைய அண்ணன் பொண்ணு என்னை விட 5 வயசு தான் அரசு, அவளுக்கு ரெடி ஆகிடுச்சு, லவ் பண்ணிட்டான். சித்தப்பனுக்கு பண்ணால் எப்படி பண்ணுறது, நான் மேரேஜ் வேண்டான்ட்டு இருந்தேன், பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி எனக்கு தனியாக தொழில் பிரித்து கொடுக்குற மாதிரி இருந்தால் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அப்பா நல்ல பேர் வாங்கி வச்சுருந்தார். பொண்ணு பார்க்குறோன்னே ஜாதகம் பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அதில் ஒரு பொண்ணு மிதுன லக்கணம், 2ல் செவ்வாய் நீச்சங்க. இந்த ராகுடைய புத்தி நடக்கும்போது ராகுடைய நட்சத்திரமாகவே வருது எல்லாமே. திருவாதிரை, சுவாதி,
சதயம். 2ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம், கூட கேது சேர்க்கை, 8ல் ராகு, 7ல் குரு தனிச்சு. அப்புறம் 12லேருந்து சனி பார்த்துட்ருக்காரு. கும்பராசி. ராகு திசை முடிஞ்சு குரு திசை முடிஞ்சு, குரு திசை நடந்துகிட்ருக்கு அந்த பொண்ணுக்கு. பொருத்தம் ரொம்ப கம்மி தான். சதயம் நான் உத்திரட்டாதி. பொருத்தங்க அவங்க பார்த்துட்டு 5 நாள் வச்சுருன்ட்டு 100 பவுன் தரேன், ஒரு கார் தரேன், பொருத்தம் கம்மியாக தான் இருக்குது அப்படி இப்படின்னாங்க. ஜாதகத்தை முதல்ல கொடு அப்படின்ட்டு பார்த்துட்டா, அடுத்தது சனி திசை வரப்போகுது. 12லேருந்து சனி 3ஆம் பார்வையாக அந்த செவ்வாய்க்கு எது பார்க்குது. அப்போ அந்த பொண்ணுக்கு 7.5 கூட. இதெல்லாம் நடந்தது பார்த்திங்கன்னா 97 அந்த ரேஞ்சுன்னு வச்சுக்கலாம், 97 98 அப்படி. அப்புறம் சரின்ட்டு அது வேண்டாம். அப்புறம் இன்னொரு பொண்ணு, அது அதே மாதிரியே அந்த பொண்ணு சனி திசை சனி புத்தியில் நான் வேண்டானோடனே இன்னொருத்தன் இன்ஜினியர் கொடுத்து மஸ்கட்டில் இருந்தது. அங்கேருந்து பழைய லவர்கிட்ட ஃபோனில் பேசி பிரச்சனையாகி டைவர்ஸு. அவன் என்ன பண்ணிட்டான், பெரிய டெலிகம்யூனிகேஷனில் வேலை இருந்துருக்கான். மாடியில் வீடு, கீழே அவனுடைய ஆஃபீஸு. அவனுடைய கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் வேலை. அவன் காலையில் சாப்பிட்டு கவர்மெண்ட் வேலைக்கு போனவன் ஏதோ ஒன்று விட்டுட்டு வந்துட்டேன், ஆஃபீஸில் போய் எடுத்துகிட்டு வரணுன்னு கீழே வரான். கீழேயும் மாடியிலையும் ஒரே ரிசீவர். இந்த கேதுன்னா ஒயர் தானே, ராகு கேதுன்னா ஒரே கனெக்ஷன். இவன் ஃபோன் எடுத்தால் பொண்டாட்டி யார்கிட்டயே கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கிறான். அவளுக்கு பாருங்கள், 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் கேது கூட சேர்ந்து சனி பார்த்து 2ஆம் இடத்தை கெடுக்குது, வாக்குஸ்தானத்தை கெடுக்குது. அவன் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டான். அது ஏதோ ஒன்று வச்சு டேப் ரிக்கார்டா ஏதோ தெரியல, எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அப்போல்லாம் அந்த டேப் மாதிரி வருமே அந்த டேப் ரிக்கார்டு எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 1 மணி நேரம் பேசியிருக்கிறான். பொறுமையாக எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போய் கேட்டால் சொல்லவே மாட்டேங்கிறான். அப்புறம் அடித்து வச்சு இந்தியா கூப்பிட்டு வந்து இந்த அவன் பொண்ணோட லட்சணம் அப்படின்னு கொண்டாந்து விட்டான். அப்புறம் 1 வருஷம் டைவர்ஸ் ஓடிட்டு இருந்தது. அவளை கட்டின மாப்பிள்ளைக்கு எப்படின்னா ரிஷப லக்னம். அது எங்கிட்டே பஞ்சாயத்துக்கு வந்துச்சு. நான் அதுக்குள்ளே ஜோசியர் ஆகிட்டேன். 2 பையன் பிறந்துருச்சு. 7ஆம் இடத்துல சந்திரன் நீச்சங்க, கூட கேது. சந்திரன் கேது சேர்ந்தா என்ன, சந்தேகப்படணும்ல மனைவியை. சந்தேகம் அவன் மட்டும் படல, சூழ்நிலையே கிரகங்கள் உருவாக்கிடுச்சு. சந்தேகப்பட்டு குடும்பம் நாசமாக போகணும்னு. அவனுக்கு 7ல் சந்திரன் நீச்சமாகி அனுச நட்சத்திரம். அவன் 1968 என்னமா பிறந்தவன். சனி வந்து மீனத்தில், ரிஷப லக்னம். 7ஆம் இடத்துல சந்திரன் நீச்சம், கூட கேது சேர்க்க. கேது திசை ஓடிட்டு இருக்குது. இன்னும் 2 வருஷம் இருக்குது அவனுக்கு. அப்புறம் என்னாச்சு, அந்த கேது திசையிலே மனைவி சந்தேகப்படுற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டு இவனுக்கு 7ஆம் இடத்துல நீச்ச சந்திரனும் கேதுவும், அவளுக்கு நீச்ச செவ்வாய். இவனுக்கு செவ்வாய் வீட்லேயே, அவளுக்கு செவ்வாயே நீச்ச செவ்வாய். அவங்கவுங்க சொல்கிறாங்களா, நீச்ச செவ்வாய் தோஷம் நீங்கி போச்சு, பரிகாரம் ஆகி போச்சு, அப்படிலாம் இல்லை. அது எத்தனாம் இடத்துல உட்காந்துருக்கோ, ஒரு பிள்ளைக்கு வந்து 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. அந்த செவ்வாய் திசை நடக்கும்போது தாய்க்கு ரத்தமாக போகுது. இவன் வாகனத்தில் ஆக்சிடெண்ட் ஆகிறான். இன்னொரு பொண்ணுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம், பூர நட்சத்திரம். என் மச்சனுக்கு அந்த ஜாதகம் வந்துச்சு. 7ஆம் இடத்துல நீச்சம், மகர லக்னம். 7ஆம் இடத்துல நீச்சம். 7ஆம் இடம் கணவர் ஸ்தானம் மட்டும் இல்லாமல் 2வது குழந்தை குறிக்கும்ல. 2வது குழந்தை கன்சீவ் ஆகி 3 மாதமோ 4 மாதத்துலேயே ரத்தமாக போய் செத்து பொழைச்சா அந்த பொண்ணு. என் மச்சனுக்கு அந்த ஜாதகம் வந்துச்சு. இது வந்து ரொம்ப ஆரோக்கியம் இல்லாத பொண்ணு, செவ்வாய் நீச்சம், நீச பங்கு வாங்கலை, இந்த பொண்ணு வேண்டான்ட்டு வேற பண்ணி வச்சா நல்லா இருக்காங்க. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு 2வது குழந்தை பிறக்கும்போது 6 மாதம் செத்து பொழைச்சா. இன்றைக்கி இப்படி தான் இருப்பான், காற்று மாதிரி ஒரு 20-30 கிலோ தான் இருக்கும். அந்த செவ்வாய் வந்து கெடுத்துச்சா இல்லையா. சுக்கிர திசையில் பூர நட்சத்திரத்தில் பிறந்த பொண்ணு. சுக்கிரன் கடைசி, சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் திசையில். செவ்வாய் தோசை வேலை செஞ்சுது. எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்த கெடுக்குது. ஏதோ நீசபங்கம் வாங்கியிருந்தா, குரு பார்த்துருந்தா, சுக்கிரன் பார்த்துருந்தா, சுக்கிரன் சேர்ந்துருந்தா, இது மட்டும்தான். சுக்கிரன் சேர்ந்தா, சுக்கிரன் பார்த்துக்கிறதை விட சேர்ந்துருக்கணும், குரு சேர்ந்துருக்கணும், ஆட்சி விட்டுருக்கணும். உச்ச செவ்வாய் கூட கெடுக்குது. அந்த வீட்டுக்கு அதிபதி சனி எங்கே உட்காந்துருக்காரோ அந்த வேலையை செய்யுது. அதுக்கு இன்னொரு ஜாதகம் சொல்கிறேன். ஒரு கும்பலக்கணங்க, 7ஆம் இடத்துல சனி. அந்த சனி உட்காந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் 12ல் உச்சம். அவருக்கு 11ல் போய் தனுசில் குரு சூரியன், பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர். அப்புறம் கும்பலக்கணம், கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம். செவ்வாய் 3ல் ராகு, 9ல் கேது, 10ல் சுக்கிரன். சனி 7ல் திக்பலம். செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை வரைக்கும் ஓஹோ தான். உலகம் முழுசும் எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணுறாங்க, வெளிநாடு, திருச்செங்கோடு முழுசு சொத்து. சனி திசை சனி புத்தி ஆரம்பிக்குது. சனி வீட்டில் செவ்வாய், சனி குரு பார்வை, சனி வீட்டில் செவ்வாய் உச்ச செவ்வாய் சிக்கி இருக்குது. சனி திசை சனி புத்தியில் கிரக யுத்தம். இவருடைய பையன் வந்து ஊட்டியில் படிச்சுட்ருக்கான். அவனை பார்க்குறதுக்கு இவர் ஒய்ஃபு இந்நேரம் காரில் போகிறாங்க.
மேட்டுப்பாளையத்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டு. அதே நேரம் இவருக்கு நேர் இளைய தம்பி, இவருக்கு ரைட் ஹேண்டு. இவருடைய தொழில் எல்லாத்துலேயும் பயங்கரமாக அவர் தான் பார்த்துக்குவார், எல்லாம் சம்பாரித்து கொடுத்தவர். அவர் வந்து சாரதா காலேஜில் சேர்ந்த ஸ்கூலில் அவங்க பிள்ளை படிச்சுட்டு இருக்குது, ஆண்டு விழா. அதுக்கு சங்ககிரி வழியாக அவருடைய சின்ன பிள்ளை, சின்ன பையன், மனைவி அந்த பிள்ளைக்கு பின்னாடி உட்காந்து மல்லிகைப்பூ கட்டிக்கிட்டே போகுது. முன்னாடி வந்து அவர் ஓட்டிகிட்டு போகிறாரு. சங்ககிரி போகிற வழியிலேயே இந்த ரோட்டில் பட்டமேடு தாண்டி ஆக்சிடெண்ட் ஆகி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் செத்து போயிட்டாங்க. 3ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் கிரக யுத்தத்தில் சிக்கிச்சு. இப்போ செவ்வாய் தோசை வேலை செஞ்சுதா இல்லையா? வேலை செய்யுது. 4ஆம் இடம் 12ஆம் இடம் வாகனஸ்தானங்களா. அவருக்கு அந்த தம்பி இறந்ததுலேருந்து தொழிலே இல்லை. இப்போ தான் வந்து ராகு திசையில் கேது புத்தியில் 76 வயசில் இறந்தார் அவர். அவருடைய பையனுக்கு சிம்ம லக்னம், 2வது பையன் செவ்வாய் சனி ஜாதகம் கொண்டு வந்திருக்கேன். 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் கிடையாது. அந்த செவ்வாய் திசையில் அப்பாவுக்கு கிட்னி ஃபெயிலியர். சிம்ம லக்கணத்துக்கு அப்பா ஸ்தானாதிபதி செவ்வாயா, அப்பா அம்மா ஸ்தானாதிபதி, அதில் அப்பா பாதிக்கப்பட்டார். அம்மா கிரகம் சந்திரன் என்னமோ வளர்த்துருந்தது, சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை 9ல் இருந்தாலும் செவ்வாய் சனி சேர்ந்து கிட்னி குறிக்கக்கூடிய கண்ணியில் செவ்வாய் திசையில் அப்பாவுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி அவருக்கு ராகு திசையில் கேது திசையில் ராகு புத்தியில் போன மாதம் இறந்துட்டார். ஒரு வருஷம் டயாலிஸ் பண்ணாங்க, போயிட்டார். இந்த செவ்வாய் தோஷம் வேலை செய்யுது. ஆனால் வந்து அது செவ்வாய் தோஷமாக இருக்குதா, யோகமாக இருக்கா, எப்படி இருக்குது, அந்த திசை வருதா? திசை வந்தால் தான் செய்யுது. அந்த செவ்வாய் அமர்ந்த வீட்டுக்கு அதிபதி திசை வந்தாலும் செய்யுது. இருக்கிறதுலே வந்து இந்த கல்யாண விஷயத்தில் ரொம்ப மோசமானது கலஸ்திர தோஷம் தாங்க. நிறைய ஜோசியர் ராகு கேது தோஷத்தையும் கலஸ்திர தோஷம்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. இந்த பையனுக்கு கலஸ்திர தோஷம் இருக்குது, ஏங்க அதுக்கு பேர் நாகதோஷங்க, இது கலஸ்திர தோஷம் இல்லைங்க. கலஸ்திர ஸ்தானாதிபதி கெட்டு போயிருந்தாலும் கலஸ்திர தோஷம். அவனுக்கு கலஸ்திர ஸ்தானாதிபதி கெட்டு போய் 90 வயசில் திசை வந்தால் பாதிக்கிறது இல்லை. குழந்தையிலே போயிடுச்சுனாலும் ஒன்றும் பாதிக்கிறது இல்லை. அதே போல் பெண்களுக்கு வந்து 8ஆம் இடம் ரொம்ப முக்கியம். ஆண்களுக்கு 8ஆம் இடத்தை சொல்கிறது இல்லை. 8ஆம் இடத்துல போய் பாவக்கிற கூட்டு அது இது 7ஆம் இடத்ததி மறைவு அது எல்லாமே பண்ணுது. அதில் இன்னொன்று உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், 8ல் சந்திரன் இருந்தால் அவள் இளம் விதவை அப்படிங்கிறது தெரியும். நிறையா ஜாதகம் பார்த்தேன். என்னோடய சொந்த அண்ணா வந்து அண்ணனுக்கு 4 கிரகம் உச்சம். அப்பேற்பட்டவருக்கு அவர் மிதுன லக்னம், அண்ணி வந்து விருச்சிக லக்னம். அவங்களுக்கு வந்து லக்னத்துக்கு 8ல் சந்திரன். அந்த குரு திசை ஆரம்பித்து கொஞ்ச நாளில் அவர் எடுத்துருச்சு. அவர் பயங்கர கடவுள் பக்தி. லக்னத்திலேயே குரு, புதன், சுக்கிரன், கேது 4 கிரகமாக 5 கிரகமாக. 12ஆம் இடத்துல சந்திரன் உச்சம், 5ல் சனி உச்சம். சனி திசையும் நடந்துகிட்ருக்குது. ரொம்ப பக்திமான். 50 வயசுலேயே என்ன தான் நீ ஆம்பளை வலுவாக இருந்தாலும் பெண்களுக்கு வந்து மாங்கல்யம் போகணுமா இருந்தால் போயிடுது. அதே மாதிரி இப்போ என்னோடய 2வது பையனுக்கு மேரேஜ் பண்ணேன். அந்த பொண்ணோட அம்மாவோட அம்மா, அதுக்கு வயசு 1960 தான் பிறந்திருக்கு. அதே விருச்சிகளுக்கெல்லாம் 8ல் சந்திரன், குருவுடைய புனர்பூச நட்சத்திரத்தில் புதன் திசை வந்தோனையும் ஹஸ்பண்டு கேன்சரில் சுற்றி போயிட்டார். 8ல் சந்திரன் இருந்த ஆண்களுக்கு கூட அவ்வளோ பாதிக்கிறது இல்லை. பெண்களுக்கு என்னென்னா புனர்பூசம் விருச்சிக லக்னம் 8ஆம் இடம் மிதுனத்தில் வந்து உங்களுக்கு வந்து சந்திரன் புனர்பூச நட்சத்திரத்தில் 2 பேர்த்துக்குமே உட்காந்துருக்கேன். அன்றைக்கும் சரி எங்கள் மருமக இப்போ எடுத்துருக்கிறேன். அவளுக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சு, 2வது பையனுக்கு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் இந்த தாய் ஸ்தானமெல்லாம் அந்த பொண்ணுக்கு சொல்கிறேன். அந்த பொண்ணோட அம்மாவோட பாட்டி 94 வயசு இன்னும் நல்லா இருக்குது. அப்புறம் எங்கள் மருமகளோட பாட்டி தான் இப்போ அந்த குழந்தைய பார்த்துக்குது. மருமகளோட அம்மா ஒரு 44 வயசு தான். எல்லாம் பார்த்தீங்கன்னா 5-6 தலைமுறை அப்படியே நல்ல. சரி, என்ன லக்னம்? தனுசு லக்னம், 7ல் செவ்வாய். சரி, இந்த புதன் திசை வருதா? செவ்வாய் அமர்ந்த வீட்டுக்கு அதிபதி புதன் திசை வருதா? புதன் திசை வந்தாலுமே பாதிக்குது. உதாரணத்துக்கு ஒரு ஆள், ஒரு பெரிய ஆடிட்டர் ஈரோட்டில், எங்கள் ரிலேஷனு, ரிஷப லக்னம், 7ஆம் அதிபதி செவ்வாய் 7க்கு 8ல் 2ஆம் இடத்துல மிதுனத்தில் மனைவியை வந்து கோபத்தில் அடித்தார். போய் கட்டலில் மோதி செத்து போச்சு, தூக்கி கட்டிட்டார், தானாக செத்த மாதிரி. அப்புறம் 2வது கொண்டாட்டி கட்டி அது ஒரு 10-15 வருஷம் இருந்தது, 20 வருஷம்னு வச்சுக்கோங்க. அது நல்ல டெய்லர், நல்லா சம்பாரித்து கொடுத்தது, அதுவும் போய் சேர்ந்துருச்சு. முடிஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல.
சரி சரி, 7ஆம் இடம். 7ஆம் இடம் செவ்வாய். இல்லை, புதன் தசை முடிஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல, முடிஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல. அடுத்தது கேது எங்கே உட்காந்துருக்காரோ அந்த வேலையை அவர் பார்ப்பார், அது வேறு விஷயம். அது போய் ஒரு மனைவிக்கு கெடுதல் பண்ணுற மாதிரி இருந்தால் உடல்நல கோளாறு அது இது அது வரும், அது வேறு விஷயம். ஆனால் தாரதோஷமே அது, அந்த செவ்வாய் வந்து தாரதோஷத்தையே உண்டு பண்ணுதுன்னு வச்சுங்களேன், அந்த அளவுக்கு. அதே போல் ஒரு நான் கல்யாண மண்டபம் நடத்திட்டு இருந்தேங்க திருமண அமைப்பகத்துக்காக. அப்போ ஜாதக பரிவர்த்தனை விழான்னு பேப்பரில் போடுவேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே அதை நடத்திக்கிட்டே இருந்தேன், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஜாதிக்கு. அதில் ஒரு தடவை அவங்க பேப்பரில் விளம்பரம் கொடுத்தோன்னே என் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, எப்படிங்க எப்படி செய்கிறீங்க, இப்படி ஒன்று கேள்விப்பட்டதே இல்லைன்ட்டு. அப்போ ஒருத்தர் பேசுகிறாரு, ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாரு, கேட்டுக்கிட்டே இருக்கார் கேள்வி. எனக்கு கோவம் வந்துருச்சு, என்னடா நம்மள இருந்தாலும் பேசவே விட மாட்டேங்கிறாரு, நாம் தானே பேசணும், நாம் பேசிக்கிட்டே இருக்கிறவங்க. பேசுறதுக்கு முன்னாடி பயந்த மாதிரி இருப்போம், அப்புறம் பேச ஆரம்பிச்சுட்டா நிற்காது. வாக்காதிபதி ஆட்சி இல்லைங்களா. அப்புறம் நீங்கள் யாருங்க, நான் என்ன நினச்சிக்கிட்டேன், கொங்கு இளைஞர் சங்கத்தை சேர்ந்த பசங்க வேணுமுனே பண்ணுறானுங்கன்னு நினச்சிக்கிட்டு வெடுக்குன்னு கேட்டேன். அப்புறம் அவர் பொறுமையாக சொன்னார், அப்பா நான் எம்பிப்பா, நியமன எம்பி, ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்ட எம்பி, நெருஞ்சிப்பேட்டை எம்பி, பொன் கோவிந்தராஜர்னு பேருங்க. என் பையனுக்கு அலையன்ஸ் பார்க்கணும். அப்போல்லாம் இவ்வளோ திருமண மையம் இல்லை, இது நடந்தது 10-14 வருஷம் ஆகுதுங்க. இவ்வளோ திருமண மையம்லாம் கொங்கு மையம் இல்லை. ஈரோட்டில் கொங்கு மையம் தான் இருக்கும், திருச்செங்கோட்டில் கூட ஆரம்பிக்கல அந்த மாதிரி சமயம். இந்த மாதிரி பார்க்கணும்பா வாப்பான்னாரு. அங்கே போனால் 100 ஏக்கராங்க, 100 ஏக்கரா, பெட்ரோல் பங்கு, லொட்டு லொஸ்க்கு ஊர்பட்டது. நடந்து போய் பார்க்க முடியாது, ஜீப்பில் கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு மகேந்திராவா ஏதோ ஒரு வண்டியில். ஆளா நல்லா செக்கச்சவையில் எம்ஜிஆர் மாதிரி இருக்கார். வீட்டுக்கு கூப்பிட்டு போனார், அரண்மனை மாதிரி வீடு, செரிஞ்சிப்பேட்டையில் ஆத்தோரத்தில். அந்த இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பையன் ஜாதகத்துக்கு சொல்கிறேன். ஒரே பையன், அந்த பையன் கஷ்டப்படக்கூடாது, டாக்டருக்கு படித்து எம்பிபிஎஸ்க்கு மேலே மறுபடியும் சர்ஜன்லாம் படித்து நைட்டு பகலாக கஷ்டப்படக்கூடாதுன்னு எம்டி படிக்க வச்சு எம்ஆர்ஐ ஸ்கேனு. பையன் பேர் கூட மறந்துடுச்சு, சரவணன் தான் நினைக்கிறேன். அவர் பேர் கோவிந்தராஜர், கோவிந்தராஜன் இல்லை கோவிந்தராஜர். ஜெயலலிதாவால் ஒரே சிரமம் கூட இல்லாமல் நியமன எம்பி, ஒரே எலெக்ஷன்லாம் கூட நிற்கல. 2-3 என்னங்கண்ணா அது அது அதே அதே தான் அதே தான். அப்புறம் அப்பேற்பட்டாலும் என்கிட்ட கோச்சிக்கவே இல்லை, நான் வெடுக்குன்னு கேட்டேன், பொறுமையாக பதில் சொல்லி அப்புறம் கூப்பிட்டு போய் எல்லாம் காமிச்சார். அப்புறம் என்னாச்சு, அவர் வீட்டுக்கு கீழே ஆத்தோரம், அந்த மேட்டூர்லேருந்து ஆறு வருது இல்லைங்களா, ஆற்றுக்கு வீட்டுக்கு இடையில் 3/4 ஏக்கரா ஃபுல்லாக பார்க்குங்க, ஊட்டியில் மாதிரி. அதுலேருந்து இறங்கி ஆற்றுல இறங்கலாம். ஆற்றுல வந்து இந்த ஹால் பெருசுக்கு, ஆறு நல்லா அகலமாக போகுது, 1/2 மைலுக்கு அவர் வீட்டுக்கிட்ட. அதில் இந்த சதுரத்துக்கு கிரில் போட்டிருக்காரு, ஓடுற தண்ணி வந்து அது வழியாக வரணுமா, அதில் இறங்கி தான் குளிக்கணுமா. அவர் ஒய்ஃபு குளிச்சுட்டு மேலேயே அந்த பார்க்கில் பூங்காவில் பளிங்கு கல்லி ஒரு விநாயகர் கோயில் கட்டி வச்சுருக்காரு. அந்த அம்மாவா அழகுன்னா அழகு, நயன்தாரா தோற்றுரும், அவ்வளோ அழகு. இவரும் சூப்பரு, பையன் அதை விட அழகு. அந்த பையனுக்கு கல்யாணம் ஆனோன்னையும் குடி போகிறதுக்கு மாடியில் யாருமே போகக்கூடாதான். இப்போ தான் புதுசாக பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கும்போது புதுசாக கட்டி அரண்மனை மாதிரி பண்ணி ஏசி எல்லாம் டபுள் ஏசி போட்டு எல்லாம் பண்ணி கூட்டு போய் காட்டுறாரு. இன்டீரியர் பக்காவாக, ஸ்டார் ஹோட்டலில் கூட அப்படி இருக்காது. அந்த பையன் ஜாதகம் சூப்பர் ஜாதகம், அதை எடுத்துகிட்டு வந்தனா தெரியல. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு அப்பா பாக்கியஸ்தானம் அப்படி வெளுத்துருக்கு. 9னா பாக்கியம் இல்லை, இன்னும் அப்பா பார்க்கணும், இல்லைன்னா சரியான குருமார்கள் பார்க்குற ஆளுங்க வாய்க்கணும், எங்களை மாதிரி ஒரு நல்ல ஆளுங்க வாய்க்கணும். இல்லைன்னா தெய்வ பலம் இருக்குல்ல, தெய்வ பலத்தை நாடி போகணும். 9 வலுத்து இருந்ததுன்னா, 2-7 கெட்டிருந்தா கூட 9 வலுத்து இருந்தாங்கிறதுக்கு சொல்ல வரேன். அப்புறம் நான் பார்த்தேன், நான் ஒரு எல்ஐசிக்காரர்கிட்ட தெரியாமல் கொடுத்துட்டேன், அவரே பண்ணிவிட்டு கோடிக்கணக்கில் எல்ஐசி போட வச்சுட்டார். அவர் அடிச்சுட்டு போயிட்டார். நல்லா இருக்கு அந்த பையன். எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் போட்டு கொடுத்து ஒரு சிரமம் இல்லாமல் மருமகளாக வீட்டுக்காரியாக அந்த தண்ணியில் குளிச்சுட்டு மேலே வந்து ட்ரெஸ் மாற்றுற ரூம் இருக்குது, ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு அங்கே இருக்கிற பூங்காவிலேயே பூ எடுத்து அந்த பளிங்கல் விநாயகருக்கு வச்சுட்டு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளே வரணுமா, பூஜை பண்ணிட்டு வரணுமா. அப்புறம் இவர் வந்து எம்பி இல்லை, டெல்லி அடிக்கடி போயிடுவார். வீட்டை சுற்றி வேலைக்காரங்களுக்கெல்லாம் வீடு கட்டி வச்சு வீட்டிலே வந்து ஆரன் ஏதாவது ஒன்றுன்னா எல்லா ஆரன் அடிக்கும் பாதுகாப்புக்கு. அத்தனை செட்டப் பண்ணி வச்சு அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து 10 உருப்படி தான், இவர் 10வது உருப்படி. அத்தனை பேர்த்துக்கு அவங்க அப்பா அம்மா வந்து சொத்துக்கள் தேடி வச்சுருக்காங்க. அப்படின்னா அது எப்பேற்பட்ட குடும்பத்தில் போய் அது பிறக்கும்.
அதுக்கு பிறந்தது எப்படி எப்பேற்பட்ட பூர்வ புண்ணியம் இருந்தால் பிறக்கும், அதுக்காக சொல்ல வரேன். அதே போல் தெய்வ பலம் இருந்தால் தெய்வங்கள் எப்படி கூட்டு வைக்கிதுங்கிறதுக்கு எனக்கு இன்னொரு ஏகப்பட்ட அனுபவம் ஏற்பட்டிருக்கு இந்த 28 வருஷத்தில். இங்கே வேளங்கொண்டப்பட்டி பக்கத்தில் கணக்கம்பாளையன்னு ஒரு ஊருங்க. வேளங்கொண்டப்பட்டி தாண்டி ஒரு பாலம் வரும், அதை தாண்டி லெஃப்டில். அவனுக்கு வந்து அவன் ஒய்ஃப் இறந்து போச்சு, 2 குழந்தைங்க. இந்த கண்டிஷனில் அவன் வந்து எங்கிட்ட சீக்கிரம் கிடைக்குங்க. சரி, வந்து தெய்வ பலத்துக்காக சொல்ல வந்தேன். அவங்க அக்கா வீட்டுக்காரர் வந்து பாண்டியன்ட்டு கோயம்புத்தூரில் வந்து ஆர்டிஓ, டிரான்ஸ்போர்ட் ஆர்டிஓ. அவங்க பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு. அந்த பிள்ளைக்கு வந்து திரட்டி வச்சுருக்குறாங்க. அதில் இவன் தான் தாய் மாமனா, சீர் செய்வான் 50 பவுன் ஆச்சா. அங்கே சபையில் வந்து இவன் விடோயராக இருந்தால் நிற்க முடியாதான். அதுக்குள்ளே எனக்கு பொண்ணு அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்தான். ஒரு 2 மாதத்தில் பண்ணி கொடுங்க, எவ்வளோ வேணாலும் தரேன் அப்படி இப்படின்னா. சரி அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணிட்டேன். அப்புறம் எங்கடா தரத்துக்கே இப்போ குழந்தைங்க பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, 2ஆம் தரத்துக்கு அது கவுண்டர் ரூட்டில் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போட்டுக்கிட்டுமே தெரியாமல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அவன் வேறு அவசரப்படுத்துகிறானேன்ட்டு. அப்போ எல்லாம் என்ன பண்ணுவேன்னா, நைட்டு 9 மணிக்கு 9:30 மணிக்கு தூங்குறதுக்கு முன்னாடி தியானம் பண்ணுவேன். சமயபுரம் மாரியம்மன் கூட தியானம் பண்ணி பேசிகிட்டு இருப்பேன். அப்போ பட்டன் ஃபோன், சின்ன ஃபோன் தான் வச்சுருந்தேன். இது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. பட்டன் ஃபோன் தான் வச்சுருந்தேன். அதை ஆஃப் பண்ணாம விட்டேன். நான் சாமிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பையன் ஃபோன் பண்ணுறான். எடுத்தோடனே யாருன்னு கண்ணையும் பேசுகிறாங்கண்ணா, பார்த்தீங்களாண்ணா அப்படிங்கிறான். இன்னும் 1 மாதம் தாங்கண்ணா இருக்குது அப்படின்னு. பார்த்துட்டு தாப்பா இருக்கேன், 2 ஒரு பக்கம் கொடுத்துருக்குறேன், மீடியாட்டெல்லாம் வந்துடும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு சுவாமிகிட்ட அப்படியே கன்னியூ பண்ணுறேன். உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பையன் வரான், இந்த பையனுக்கு செய்தாயே அப்படின்னு வேண்டிட்டு தூங்கிட்டேன். மறுநாள் காலையில் ஆஃபீஸில் போய் உட்காந்தோன்னையும் பவானி அம்மாப்பேட்டை இருக்குது இல்லைங்களா, பவானிக்கு பக்கத்தில், அங்கேருந்து உள்ள குரு ரெட்டியூர் போகிற வழியில் உமா ரெட்டியூர்னு, அங்கேருந்து காட்டூரான்னு ஒரு எஸ்சி பொம்பளை, நல்லா கருப்பாக குண்டா காளி மாதிரியே, ஒரு 50 வயசு இருக்கும். அப்போ எனக்கு அப்போ 35 வயசு தான் இருக்கும். அந்த அம்மா வந்து வருது என் ஆஃபீஸ்க்கு. அப்போ தான் வந்து ஆஃபீஸில் விளக்கு பற்றி வச்சுட்டு உட்காடுறேன். உட்காந்தோடனையும் அப்படியே வேர்வை வடியே வருது. அம்மா அப்படின்ட்டு, யாரும்மா நீ? பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன் புரோக்கர்னு. ஒரு பை வழியே ஜாதகம் கொண்டாடுவாங்க. யாருமாண்ணா? இந்த மாதிரி இந்த ஊரில் எல்லாம் பணக்கார பசங்க இருக்காங்கன்னு ஒரு 4-5 ஜாதகம் கொண்டு போனேன். எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சான். அப்புறம் இங்கே செல்வநாயர் கோயில்கிட்ட என்னோடய ஆஃபீஸுங்க. அப்புறம் இங்கே பூக்கடைக்காரங்கெல்லாம் சொன்னாங்க இப்படி ஒரு தம்பி இருக்கான்ட்டு. வந்தோடனே சரி அந்த ஜாதகத்தை கொடு அப்படின்னு வாங்கிட்டு இப்படின்னு புரட்டினா வனிதான்னு ஒரு ஜாதகம் வரும்போது என்னுடைய உள்மனசு வேலை செய்யுது. கண்ணையனுக்கும் ஒத்து வரும் அப்படின்னு உள்மனசு சொல்லுது. ஆனால் பார்த்தா அது வந்து அந்த பூரம், அந்த பையன் உத்திரட்டாதி, ராசி பொறுத்த வராது, கைத்து பொறுத்த வராது. ஆனால் சாமி சொல்லுது இந்த பொண்ணுக்கு இந்த பையன் செட் ஆகணும். உள்மனசு பேசுது. ஏம்மா இது யாருமா? ஒரு 20 ஜாதகம் கொடுத்து அந்த வனிதாங்கிற பொண்ணு தான் எடுத்தேன். இது யாருன்னு, இவங்க வந்து கவுண்டூர் தான், ஆனால் வந்து வசதி இல்லை, ரொம்ப ஏழ்மை, ரோட்டுக்கு இந்தாண்ட ஆறு ஓடுது, அந்தாண்ட மலைக்கு பக்கத்தில் தண்ணி இல்லை, வரக்காடு. அவங்க அம்மா கால் மிதி தறி தான் போட்டிருக்கிறா. இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான், அவனே 1 லட்சம், பொண்ணுட்டுக்கு 2 லட்சம் கொடுப்பான். பொண்ணு கொடுப்பாங்களான்னா அதுக்கு என்ன தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்னுச்சு. நான் போய் கேட்குறேன் இதெல்லாம் என்ன இருக்குது, சரி நீ கேளுன்னு அனுப்பிச்சுட்டு அப்புறம் அந்த அம்மா பொண்ணை கூப்பிட்டு வர சொல்லிச்சு, பையனை கூப்பிட்டு வர சொல்லிடுச்சு 2 நாளில். அங்கே போனால் அது சொல்லலை 2ஆம் தாரன்ட்டு. அப்புறம் எங்கிட்ட நைஸாக இங்கே பக்கத்தில் என்ன 2-3 பொண்ணு இருக்குது, அங்கே போயிட்டு வரலாம், இந்த பையன் பேசிகிட்டு இருக்கட்டும்னோனையும் அங்கே அந்த பையனை விட்டுட்டு நாங்கள் போயிட்டு வரதுக்குள்ளே அந்த பையன் இந்த சிக்கன் குனியாலாம் வந்துச்சு இல்லைங்களா, அப்போ அவன் ஒய்ஃப் வந்து அவங்க பிள்ளைக்கு வந்து சிக்கன் குனியா மாட்டிருக்குது. ஒய்ஃபுக்கு மனோவியாதி, அதுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு. தூக்கம் கிடக்கூடாதான். தூக்கம் கெட்டு போய் அந்த மாத்திரை சாப்பிட்டோன்னே ப்ரெஷர் லோவாகி செத்து போச்சு. மெடிக்கல் ரிப்போர்ட்டெல்லாம் காட்டியிருக்கிறான். எனக்கு பேசுகிற வேலையே இல்லை. அந்த பொண்ணோட அப்பா நான் வந்தோடனே சொல்லிட்டு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, சரி தான் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அப்புறம் இப்போ கல்யாணம் ஆகி குழந்த, இப்போ ஹைஸ்கூல் படிக்குது பையன். எதுக்கு சொல்கிறேன்னா அது தெய்வ பலத்தினால் நடந்தது. அந்த பையனுக்கு 9ஆம் இடம் வலுத்து இருந்தது. அதே மாதிரியே 9ஆம் இடம் வலுத்திருந்தா தெய்வத்தை நாடுனா 2-7 கெட்டிருந்தா கூட பரிகாரங்கள், தெய்வ பலங்கள், தெய்வத்தை சரணடைஞ்சா வேலை செய்யுது. சரிங்களா?
அதே போல் கல்யாணத்துக்கு வந்து பொருத்தம் பார்க்குறோம். எல்லாத்தை விட முக்கியம் வந்து திசா புத்திங்க. உதாரணத்துக்கு சூரிய திசையில் சனி புத்தி, சனி திசையில் சூரிய புத்தி, சூரியனில் ராகு, ராகுல சூரியன், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த பீரியடில் எவ்வளோ உன்னதமானவங்களாக இருந்தாலும் மேரேஜ் செய்யாதீங்க. ஒன்று வந்து உதாரணத்துக்கு அந்த பையனுக்கு அப்படி நடக்குது, சனி புத்தியில் டைவர்ஸ் அளவுக்கு வந்துடுது. இல்லைன்னா அந்த சூரிய திசையில் சனி புத்தியில் கரு உருவாச்சுன்னா கரு உருமானம் இல்லை, 8 மாதத்தில் பிறகுது செத்து போகுது, ஹார்ட்டில் ஓட்டை. அப்படி இல்லைன்னா வம்பு வழக்கு பிரச்சனை அதெல்லாம் வந்து பிரிஞ்சிருது. நிறைய டைவர்ஸ் ஆகிறவங்கிட்ட வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ் ஆனதே ஒரு 10-12 கல்யாணம் பண்ணி வச்சுருக்குறாங்க. டைவர்ஸ் ஆகி வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திசா புத்தி சரியில்லாத புத்திகள். அதே போல் குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்லவங்க தான். குரு திசையில் சுக்கிர புத்தி, சுக்கிர திசையில் குரு புத்தியில் பெரிய தொல்லை, பஞ்சாயத்து தான். ஒரு 2 பேர் சுபக்கரகம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி பெரியவங்ககிட்ட கேட்டு எந்தெந்த திசையில் அந்த புத்தி மட்டும் ஒரு குறிப்பிட்டாப்பில் ஒரு 3 புத்தி ஒவ்வாது. அது வந்து தயவு செஞ்சு எவ்வளோ 10 பொருத்தம் வந்தால் கூட செய்ய வேண்டாம். பொருத்தத்தை விட ஒரு நாங்கள் பார்க்குறது வந்து கைத்து பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம். ராசி இல்லைனாலும் ராசி அதிபதி வசியம் வந்தால் செய்யலான்ட்டு. நீங்கள் சொல்கிற மாதிரி தொடரச்சு பாதரச்செல்லாம் ஒன்றுமே இல்லைன்னா கூட இங்கே மார்க்கெட்டில் இருக்க எல்லா ஜோசியரும் ஏற்றுக்கிறது இல்லை, பார்த்தே தான் ஆகணும். அதனால் பொருத்தம் ஒரு 5 வந்தால் கூட போதுங்க. கட்ட அமைப்பு நல்லா இருக்குதா. அதே போல் 6 8 இலக்கணம் சேர்த்துனா ஃபெயிலியர் ஆகுது. உதாரணத்துக்கு வசியமாக இருந்துட்டால் பரவாயில்ல. இப்போ ரிஷபத்துக்கு துலாம் 6 8 தான், விருச்சிகத்துக்கு அது உங்களுக்கு தெரியும், சுபசஷ்டாசனம் தெரியும். அது இல்லாமல் 6 8 பண்ணதெல்லாம் அதே மாதிரி இந்த எனக்கு வந்துச்சுன்னு சொன்ன இல்லைங்களா, 4 ஜாதகம் வேண்டானது எல்லாமே செத்து போச்சு, டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதில் ஒரு பொண்ணு மிதுன லக்கணம், சந்திரன் வந்து சதயங்காலில், குரு சேர்ந்துருக்குது என்னங்க. அந்த பொண்ணுக்கு வந்து 7ல் ராகுன்னு எனக்கு தெரியல, 7ல் தான் ராகு இருக்கும். 2ஆம் மாரகாதிபதி 7ஆம் மாரகாதிபதியும் சதய நஸ்தத்துலேயே உட்காந்து நான் வேண்டானதுக்கப்புறம் எங்கள் பங்காளி வீட்லேயே கொடுத்து அந்த பையனே நம்ம 2 பேரும் மருந்து குடிக்கலான்னு சொல்லி என்னங்க மருந்து குடித்து அவன் குடிக்கல, அவள் மட்டும் குடிக்க வச்சுட்டான். இவன் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டான். கணவராலேயே மருந்து கொடுக்கப்பட்டு இறக்குறான். 2 குடையவனும் 7 குடைய 2 மாரகாதிபதியும் சதயத்தில் உட்காந்து விஷத்தை குறிக்கக்கூடிய சதயத்தில் உட்காந்து திசை நடக்குது, குரு திசை, மாரக திசை. கணவராலேயே விஷம் கொடுக்கப்பட்டு இறக்குறான். ஆக ஒரு உங்கள்கிட்ட வர்ற பார்ட்டிக்கு பார்ட்டியோடைய பையனுக்கு ஒரு ஜாதகம் வருதுன்னு வச்சுங்க, இன்னும் 10 வருஷத்தில் செத்து போயிடுவா. அல்லது பொண்ணுக்கு மாப்பிள்ளை வருது, அவன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு 4 வருஷத்தில் போயிடுவான். அப்படிங்கிறதெல்லாம் நல்லா பார்த்து அதுதான் மெயினாக பார்க்கணும். அதுக்கு மேலே இந்த நட்சத்திர பொருத்தம், அதுக்காக சொல்ல வந்தேங்க. குறுகிய டைமுங்கிறதுனால நிறைய எழுதிட்டு வந்தேன். உதாரண ஜாதகம் ஒரு 50 கொண்டு வந்தேன். அடுத்த தடவை பேசிக்கலாங்க. அடுத்தவங்க பேசணும். நன்றிங்க.